Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து vivo y71 ஓட காம்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதோட என் ஆடியோ கட் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா ஆடியோ ரொம்ப நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸில் போட்டுருந்தேன், கீழே கமெண்ட்டில் போட்டுருந்தாங்க. அதனால் அந்த வாய்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கோசம் நான் மியூசிக் போட்டுருவேன். ஓகே பாய். இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து செய்கிறத மட்டும் பாருங்கள். இதே தான் எல்லா டிஸ்பிளே மாற்றுற மெத்தட் தான் அப்படியே மாற்ற போகிறோம். நம்ம மாற்றுறதும் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நியூ டிஸ்பிளே. இது ஓல்டு மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆல்ரெடி டேமேஜ் இருக்குது. ஃபுல் பிளாக் ஸ்க்ரீனு, எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ நம்ம மொபைலை கைட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேஃப்டியாக எடுத்து 10 நிமிடம் டிஸ்பிளே ஓரம் வச்சுக்குவோம். எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிப்போம். ஓல்டு டிஸ்பிளே எடுத்துக்கிறோம். ஃப்ரேமிங்கை க்ளீன் பண்ணுறோம் பக்காவாக. எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு பர்ஃபெக்டாக இப்போ வந்து நியூ காம்போ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். நியூ காம்போ ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஸ்டிப்பு குவாலிட்டியாக, டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கும். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைனில் டவுன்லோட் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போடுறோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆன் பண்ணிப்போம். மொபைல் ஆன் ஆகிடுச்சு. விவோன்னு காமிக்குதா? இதுக்கு பேர் விவோ. முடிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே வந்து கிளியராக ஒர்க் ஆகுது. பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கு. இஷ்யூவும் நல்லா கிளியராக தான் தெரியுது பேக் கேமராவில். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அதோட டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிவிட்டு கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். பண்ணுறோம். காம்போ எடுத்து ஓரம் வச்சுருவோம். ஒயிட் கம் யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாம். இது ஸ்பீ போட்டோ நீங்கள் செக் பண்ணி கொடுத்தீங்க. டிஸ்பிளேவை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். கம்மா காங்கில போகுது. இந்த பக்கம் ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ளாட்டாக இருக்குதான்னு பார்ப்போம். ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ளாட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கம்மி நேரம் வந்துருக்கு.
ஒயிட் ஃப்ரேம்ன்றனால ஒயிட் கலர் கம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பிளாக் ஃப்ரேம்னா பிளாக் யூஸ் பண்ணால் தெரியாது டிஸ்பிளே வந்து கம்மிங் பண்ணேன். ஓகே, வழக்கம் போல் ரப்பர் பேண்ட் போட்ட வேண்டியது தான். அதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியது தான் ப்ரோ. ஓகேவா, கொஞ்ச நேரம் காயட்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் காம்போ சேஞ்ச் பண்ணுறதுலாம், ஒன்றும் பெரிய வேலையாக இந்த மாடலாக இருக்காது. ஓகே, கொஞ்ச நேரம் போய் காயிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் விட்டாச்சு. கம்மு காஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, கம் மைனூட்டாக காஞ்சிருச்சு. பேட்ரி வந்து கம்மிங் கிடையாது. கம்மி வைப்பாங்க பேட்டரி. இது கம்மியாக வைக்கிறேன்னா பேட்டரியோட கம்மிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் என்ன ஆகுனா பேட்டரி உள்ளே வந்து வைப்ரேஷன் ஆகும். அதனால் நம்ம இப்போ கம் பண்ணி ஊட்டிட்டோன்னா பேட்டரி வைப்ரேஷன் ஆகாது. ஓகே, கேசி எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். விவோன்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து உள்ளே போட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போய்ட்டு செக் பண்ணோம். இது ஸ்க்ராட்ச் இல்லை, ஜஸ்ட்டு கம்மோட அளவுக்கு போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஆன் ஆகிடுச்சு. மொபைலில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. உள்ளே நம்ம தெரியல இருக்குது. ஓகேவா, இது பழைய டிஸ்பிளே, சேஞ்ச் பண்ண ஓல்டு டிஸ்பிளே. நியூ டிஸ்பிளே இப்படி இருந்த டிஸ்பிளே வந்து இப்படி மாற்றியாச்சு. ஓகேவா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் வந்து திருப்பி ஒரு வாட்டி மாடல் நம்ம சொல்லிடுறேன். vivo y71 இந்த காம்போ வந்து மாற்றிருக்கிறது நம்ம இன்னைக்கு.